வணக்கம் फ्रेंड्स இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹை டெக் ஆன சால்டரிங் கிட்ட வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம் சோ அன்பாக்சிங் மட்டும் இல்ல அதோட வர்க்கிங் ஃபங்க்ஷனையும் பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே சார் இதோட ரேட் எவ்வளவு சார் நார்மலா இதோட இது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் ஒரு 2500 வரும் சார் ரேட் ஓகே இது நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து நம்மளோட டீலர்ஸ்க்குமே கொடுக்குறோம் இல்லை சார் எல்லாத்தையுமே கொடுக்குறோம் சார் நம்ம ஆஃபீஸ்லேயும் போட்டிருக்கோம் இதை யூஸ் பண்ணுறோம் நல்லா இருக்குது ரிசல்ட் ஓகே சார் நமக்கு எங்கேன்னு சார் இது இம்போர்ட் ஆகுது சார் டெல்லியிலேருந்து வருது சார் டெல்லியிலேருந்து நம்ம டேரெக்டாக இம்போர்ட் ஆகுது ஆமாம் சார் உள்ளே என்னென்ன சார் இதுக்குள்ளே வரும் இந்த பாக்ஸ்குள்ளே உள்ளே என்ன எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒவ்வொன்றும் சொல்லிடுறேன் இது அவ்வளோதான் இதில் வருதுங்க சார் ஓகே இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு ஓ நம்ம நார்மலாக உங்களுக்கு கன்னை வைக்கிறது ஸ்டாண்டு நார்மலாக அது கன்னை வைக்கிறது ஸ்டாண்டு ஓகே சார் நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கணும் சார் ஓகேங்களா ஃபிட் பண்ணிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து டிப்பு நம்ம டிப்பை க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்க சார் ஆமாம் சார் நார்மலாக கத்தி ஃபைல் இதை வச்சுலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்போம் நைட்டில் வச்சு க்ளீன் பண்ணுவோம் இது நம்ம இதில் வச்சு இப்படி க்ளீன் பண்ணாலே போதும் நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும் டிப்பு ஓகே வேறு இதோட வர்ற பொருள் சார் தான் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ரோல் பண்ணுறது நம்ம இந்த லெட் வைக்கிறோம் இல்லைங்க சார் சால்டிங் லெட்டு ஆமாம் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணி ரோல் பண்ணி இது பண்ணிவிடுவோம் டைட் பண்ணிவிடுவோம் ஓகே ஸ்க்ரூ வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்டிங் லெட்டு ரோல் வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணால் அப்படியே ரோல் ஆகும் சார் ஓகே சார் மற்ற டைமில் நார்மல் சால்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டு ஒரு இடத்துல வச்சுட்டீங்க அது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து எங்கே வச்சோம் மிஸ் ஆகிடும் இதுலேயே உங்களுக்கு ரோல் பண்ணிக்கலாம் இதிலே ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து என்ன அட்வான்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருவாங்க ஓகே சார் ஆன் ஆஃப் சுவிட்ச் இதுலேயே மேலே கொடுத்துருவாங்க நம்ம டேரெக்டாக நம்ம ஒரு டைம் வந்து மெயினில் போய் ஆஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது ஆனால் இங்கேயும் ஆன் ஆஃப் சுவிட்ச் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஓகே சார் ஓகேங்களா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிக்கும் இதுலேயே கூலிங் பண்ண முடியும் தானே சார் சார் கூலிங் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிக்கும் ரெண்டாவது ஹீட்டை வந்து டெம்பரேச்சர் கம்மி பண்ணிக்கலாம் அதிகம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஓகே சார் இப்போ நார்மலான இதுக்கும் நமக்கு புதுசுக்கும் என்ன சார் வித்தியாசம் இப்போ சார் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக தெரியும் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் டிவி கடையில் மெக்கானிக் கடையில் மொபைல் ஷாப்பு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தெரியும் கம்பல்சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 வரும் ரேஞ்ச் ஓகே சார் நார்மலானது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது ஆமாம் இது வந்து காலகாலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்குது ஒரு 10-15 வருஷமாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்குது கொஞ்சம் ஜிப் லெவலில் மொபைல் சர்வீஸுக்குன்னு கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் சார் பெஸ்ட்டு இதை விட இது பெஸ்ட்டு இது நார்மலாக உங்களுக்கு வந்து இதை கழட்டி டைட்டாக இருக்கும் அது நம்ம கழட்டி ப்ளக் பண்ணும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது உங்களுக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை இது வந்து மெயினான விஷயம் இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே மெயினாக சொல்கிறது தான் கேட்டிங்கன்னா சால்டிங் பண்ணுற இடம் வந்து சின்ன ஏரியாவாக இருக்கலாம் இல்லை பெருசாக கூட இருக்கலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி அவ்வளோதான் ஓகே திருப்பி நம்ம ஃபிட் பண்ணோம் நம்ம வேறு இதை வந்து திக்னஸாக கொஞ்சம் பண்ணோம் இல்லை நம்ம ஷார்ப்பாக வேணும்னா நம்ம எந்த பிட் வேணுமோ அதை மாற்றிக்கலாம் சார் ஓகேங்களா இது அழகாக அப்படியே ஒரு டைம் போட்டுட்டு டிப்பை மாற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் அவ்வளோதான் சார் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து டெம்பரேச்சரை வந்து நம்ம அதிகம் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ தேவையான இடத்துக்கு வந்து ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஹீட் அதிகமாக இருக்குது கம்மி பண்ணோம்னா அதை கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆவரேஜ் ஒரே ஹீட் தான் ஓகே சார் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஹீட் ஆகும் அவ்வளோதான் ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை என்ன டெம்பரேச்சருங்கிறது டெம்பரேச்சர் நீங்கள் மாற்றிக்கலாம் கம்மிக்கலாம் அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் அடிஷ்னலாக கொடுத்துறாங்க இதுலேயே லோ ஹைன்னு கொடுத்துறாங்க லோ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஒரு 300 ஹீட் வரும் ஹை போட்டிங்கன்னா ஒரு 480 வரும் இதில் நீங்கள் எவ்வளோ வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம் இதில் லோ ஹை அடுத்த செகண்டில் நீங்கள் மாற்றணும்னா ஒரு கிளிக் இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வரும் ஓகே சார் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார் இதை பெனிஃபிட் தாங்க சார் இதை ரிசல்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக தெரியும் நார்மலுக்கு இதுக்கும் நார்மலாக நம்ம சொல்லும் போதே தெரியுது இதை நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே வேறு லெவலில் இருக்கும் இப்போ ஒர்க்கிங் ப்ராசஸ் பார்க்கலாம் தானே சார் பார்க்கலாம் சார் ஓகே இதிலே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகிக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா 5 மினிட் வரைக்கும் ஹீட் இருக்கும் ஆட்டோமேட்டிக் எடுத்துகிட்டு ஒரு டைம் வச்சிக்கலாம் கட் ஆஃப் மாறிக்கும் ஓகேங்களா சார் வந்து நான் வந்து 480 நான் வச்சுக்கிறேன் ஹீட்டு ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜம்பர் நம்ம அடிக்க போகிறோம் டிப்பில் க்ளீன் பண்ணிக்கிறேன்
லெட்டு சொன்னேன் இல்லைங்க சார், ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆமாம் சார். ரோல் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரோல் பண்ணிக்கலாம். இது பார்த்தாலே தெரியும். நம்ம காமன் அடிக்கும் போது லைட்டாக தான் நம்ம பண்ணுவோம் சால்டிங்க. ஓகே, அவ்வளோதான் சார், முடிஞ்சு சிம்பிளாக முடிஞ்சு சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பெருசாக உங்களுக்கு பெட்டு வரும், அதில் உங்களால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஜஸ்ட்டு ஒரு 3 செகண்டில் ஒரு ஜம்பரே நம்ம அடிக்க முடியும், ஒரு சின்ன காமன் எண்ட் கூட உங்களால் அடிக்க முடியும். அவ்வளோதாங்க சார். இப்போ வந்து ஹீட் எங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் லோவும் மாற்றிக்கிறேன் பாருங்க சார். எஸ், லோவில் மாற்றிக்கிட்டேன் மீடியமாக, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆஃப் மாறிக்கும். 480 வரைக்கும் ஹீட்டு. நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் நீங்கள் எந்த ஹீட்டுக்கு எது கம்மி பண்ணாலும் உங்களுக்கு ஆவரேஜாக இருக்கும், பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிட்டு இருக்குங்க சார். ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு சார் ஒரு டெம்பரேச்சர். இது வந்து நார்மல் இதில் நம்மளால் பண்ண முடியாது இல்லை சார்? நார்மலாக பண்ண முடியாதுங்க சார். ஏன்னா இதில் வந்து மதர் போர்டு தனியாக கொடுத்து சென்சார் கொடுத்துட்றாங்க ஒவ்வொன்றுக்கும், எப்படி இதாகுது அப்படின்னு. நான் அடிஷ்னலாக இன்னொன்று சொல்லியிருந்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹை வோல்டேஜ் உங்களுக்கு வந்து இதுக்குன்னு ஒரு வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட் ஹை வோல்டேஜ் வருது அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி ஸ்பேராக உள்ள ஸ்பீஸும் கொடுத்துட்றாங்க. ஓகே சார். நம்ம அப்படி ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒரு டைம் கழிச்சு கூட நம்ம ஃபீஸ் கூட மாற்றிருக்கேன் ஆல்ரெடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், ஓகே, நல்லா உங்களுக்கு லைஃப் வரும். நம்ம இதுதான் முக்கியம். ஒரு சர்வீஸ் வருது, ஒரு மதர் போர்டு சர்வீஸ் வரும்போது நம்ம இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகே சார். நம்ம அடுத்தடுத்த அன்பாக்சிங் பார்க்கலாம் தானே சார்? பார்க்கலாங்க சார்.